இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த லெந்து நாட்களின் காலை தியானத்திற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 19 வசனம் 31 வரை. The scripture portion for today's devotion is taken from the book of Luke chapter 16 verse 19 to verse 31. இன்றைய தியானத்தின் தலைப்பானது செல்வந்தனும் லாசருவும், The Rich Man and Lazarus. இந்த நாட்களிலும் கூட இந்த நாட்களில் நம் அநேக காரியங்கள் இயேசுவின் போதனைகளை குறித்து அநேக செய்திகள், அநேக தியானங்களை நாம் கேட்டு வருகிறோம். இந்த தியானங்களில் ஒரு முக்கியமான காரியமானது பிந்தினோர் முந்தினோராய் ஆவதை குறித்து அநேக செய்திகளையும் கூட நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாட்களில் இந்த செய்திகளை நாம் கேட்கும்போது அநேக சூழ்நிலைகளில் இந்த பிந்தினோர் முந்தினோர் ஆவது உலகத்தின் காரியமாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டைனமிக், ஒரு புதிய கண்ணோட்டத்துக்குள்ளாய் இந்த பகுதியானது கடந்து செல்கிறது என்று சொல்லி நாம் இந்த பகுதியை வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பகுதியில் இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் தொடங்கி இயேசுவானவர் உலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவனில் நாம் வாழும் வாழ்க்கைக்கும் ஆன வித்தியாசங்களை குறித்தாய் இந்த இடத்துல பேசுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில் சொல்லப்படுகிற செல்வந்தனானவன் தற்காலிகமான ஒரு சொகுசான வாழ்க்கையிலிருந்து நித்திய வேதனைக்குள்ளாகவும், இதே பகுதியில் சொல்லப்படுகிற தரித்திரம் எனப்பட்ட லாசருவானவர் தற்காலிகமான வேதனையிலிருந்து நித்திய சொகுசான வாழ்க்கைக்குள்ளாகவும் கடந்து போகிறத நாம் பார்க்கலாம். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது 3 முக்கியமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, லாசருவை போல இருந்தாலும் சரி, மரணம் என்பது நம் யாவருக்குமே நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. 2வதாக, நம் வாழ்கின்ற வாழ்க்கையானது நம்முடைய நித்திய இலக்கை நியமிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் நம்ம எடுக்கும் அந்த கடைசி மூச்சியை விட்டு, இந்த பூமியை விட்டு நாம் பிரிந்து நித்திய வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறப்ப பிதாவானவர் நியமிக்கிற இடத்தை நாம் மாற்ற முடியாது, நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அதனால் இன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் எப்படியாய் வாழ்கிறோம் என்று நாம் மிகவும் கருத்தாய் வாழ வேண்டுமெனால் நம்முடைய வாழ்க்கையானது, நம் வாழும் விதமானது நம்முடைய நித்திய இலக்கை நியமிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வாருங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நித்திய ஜீவனை குறித்தாய் நீர் எங்களுக்கு நினைவு கூட்டின ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியில் சொல்லப்படுகிற இந்த செல்வந்தனும் இந்த தரித்திரரையும் குறித்தாய் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்று நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் எப்படியாய் வாழ வேண்டும் என்று தேவன் எங்களை வழிநடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நித்திய இலக்கை மனதில் வைத்து வாழ நீர் கிருபையாய் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஆமென்.